நமக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணே. வணக்கம் அண்ணே. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருப்பாரோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாங்க. பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? சுடுகாடு தான். உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. வெறுங்கை. ஐயா உட்காருங்க. உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்துங்க சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வந்திக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு பிடிச்சி சாப்பிட போறாங்கல்ல. இல்லங்க அட குடியா. பேரு செருப்பு சின்ன சின்ன. சின்ன சின்ன பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேளுங்க. எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல. ஆமா சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். பந்தி அவன் சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே வர பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிடும். எங்கிட்ட செருப்பு இருக்கு, அதுவும் பிஞ்சு. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே. ஏயா அங்கெல்லாம் போன? நான் எங்கடே போனேன்? சும்மா போனவன கை தட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாதிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு ஆளும் போயிடும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ
நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலைங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது. சார், பார்வதி சாமின்னா அவங்க அண்ணன் பெருமாள் சாமி தானே? அதுல என்ன சந்தேகம்? சாமி தான். துளசி சாமின்னா அவங்க அண்ணன் சம்பந்தம் நானும் சாமி தானே? என்ன தேடி ஏன் பக்தர்கள் வரமாட்டாங்க? சம்பந்தம் ஒவ்வொரு சாமிக்கும் பின்னால ஒரு ஆசாமி இருக்கணும். அப்பதான் அந்த சாமியே முன்னுக்கு வர முடியும். இந்த நாட்டுல அர்த்தம் தெரியாம எவ்வளவு அநியாயம் நடக்கு தெரியுமா? திருநீரை ஏன் வாயில போடுறாங்க? எனக்கு தெரியாதுப்பா, நான் போட்டது இல்ல. திருநீரை திருநீர்னு சொல்லாம ஒருத்தன் துண்ணூறுன்னு சொன்னான், இன்னொருத்தன் திண்ணூறுன்னு சொன்னான். எல்லா பேரும் வாயில போட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி அர்த்தம் மாறி போச்சு பாத்தீங்களா? ஆமா, மாறித்தான் போச்சு. அது சரி, இதை எதுக்கு என்கிட்ட சொல்ற? இது மாதிரி என் தங்கச்சிக்கு அம்மனம் இருக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியில அம்மனே அவதான் எங்க அப்பா சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நிர்வாண தேசத்துல கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரங்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆயிட போகுதுன்னு சொல்றேன். ஏன்பா பேப்பர் படிச்சுட்டு வர்றீங்க, நீயும் பாட்டு பாடுறதானே? உங்க மாதிரி இனிமையான குரல் எனக்கு இல்லைங்க. தம்பி, பேப்பருக்காரவங்களா? அம்மனை பத்தி எழுதுறதுக்கு தான் அரச பட்டி போறீங்களா? அரசு பட்டியில அம்மனா? ஆமா, அம்மனு. தம்பி, ஊருக்கு புதுசா? துளசி அம்மனை பத்தி டெல்லி மாதிரி வெளிநாட்டுக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? ஏன்பா அரசப்பட்டில இறங்கி ஆத்தாள கும்பிட்டுட்டு போ, பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிடுவேன். கும்பிடுறாமா? கும்பிடுறேன். நானும் அரசப்பட்டி தான். ஆனா நீங்க சொல்ற அரசப்பட்டி எனக்கு தெரியாது. இடம் வந்து சொல்லுங்க, இறங்கிக்கிறேன். இது அம்மன் பெசலு, கோயிலுக்கிட்ட தான் நிக்கும், இறங்கிக்கும். தாயே துளசி அம்மா, அம்மனை கும்பிட போற அவசரமா இடிக்கிறியா? தாயே துளசி அம்மா. எவ்வளவு நேரம் நானே விபூதி கொடுக்கறது? கை வலிக்காது? கொஞ்ச நேரம் நீங்க தான் கொடுக்கறது. நான் விபூதி கொடுத்தா என்ன உதச்சே தரத்துவாங்க. நீங்களே கொடுங்க. சரி. ஐயா கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்கம்மா. எதை வேஷம்னு சொல்ற? இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இதுல நாம எல்லாருமே வேஷம் கட்டின நடிகர்கள். இதுல எந்த வேஷத்தை கலைக்கணும்னு சொல்ற? இந்த வேஷத்தை தான். எதுக்காக சாமி வேஷம் போட்டு என்ன சந்தியில உட்கார வச்சிருக்கீங்க? என்ன சுத்தி எதுக்காக இப்படி ஒரு வலைய பின்னி வச்சிருக்கீங்க? அம்மனே கேள்வி கேட்டா யாராலம்மா பதில் சொல்ல முடியும்? நான் ஒண்ணு அம்மன் இல்ல, ஜனங்களை
அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் உன்னை சக்தி ஆக்கி இருக்கிறேனே தவிர தகுதியாக்கலையே. எத்தனை மாலை, மரியாதை, பயம், பக்தி, இந்த புனிதமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காதுமா. இப்படி ஒரு புனிதமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை. நான் ஒரு சராசரி பொண்ணு, சாதாரண பொண்ணு. எனக்கும் மனசு இருக்கு. குமுதம் ஆனந்த விகடன் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5-6 குழந்தைகளை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு. என்ன போய் எப்பா சாமிங்கிறீங்க, போதங்கிறீங்க? ஆமா துளசி, உன் மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னு உனக்கு தாமா புரியல. புரியுதுப்பா, இப்பதான் புரியுது. ஒரு செருப்பு தைக்கிறவரோட மகன் என்ன தொட்டுட கூடாதுங்கிறதுக்காக யாருமே தொட முடியாத கோபுரத்துல என்ன ஏத்தி வச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, நான் உன்னை கோபுரத்துலதான் ஏத்தி வச்சிருக்கிறேன். குப்பையில தூக்கி எறியலன்னு புரிஞ்சுக்கிட்டே. இந்த கோபுர வாழ்க்கை எனக்கு வேண்டாம், குடிச வாழ்க்கையே போதுன்னு தான் சொல்றேன். உனக்கு அது போதும், ஆனா என் கௌரவத்துக்கு அது போதாதே. உங்க கௌரவத்தை பெருசா நினைச்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன், சிவா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஆமா துளசி, நல்லது கெட்டதை பிரிச்சு உணர்ற பக்குவம் இன்னும் உனக்கு வரல. ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ போறதே என்னால எப்பவுமே அனுமதிக்க முடியாது. அப்படின்னா புரியலையா? உனக்கும் சிவாவுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஊர் ஜனங்க முன்னால என்ன சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நீங்க சொன்னது போய். செருப்பு தைக்கிறவனா இருந்தாலும் ஒரு கலெக்டர் எனக்கு மருமகனா வந்தா ஏத்துக்கிறேன்னு நீங்க சொன்னது போய். ஊரெல்லாம் உங்களை பக்தி மான் புண்ணியவான்னு புகழ்ந்து பேசுறது போய். அம்மனோட சக்தி என்கிட்ட இருக்குன்னு நீங்க சொன்னது போய். போய் போய் போய். நம்ம கையில என்னமா இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். இவ எங்கேயும் வெளியே போகாம பாத்துங்க. எல்லாரையும் கவுத்துட்டாரு எங்க அப்பா. என் தங்கச்சிக்கு அம்மனம்சம் இருக்குன்னு அவர் சொன்னது பக்தின்னு நினைச்சேன். அது பக்தி இல்ல, துளசி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம். சம்பந்தம், நீ அன்னைக்கு சந்தேகப்பட்ட, அது இன்னைக்கு சரியா போச்சு. 1000 கனவுல சுமந்துட்டு ஓடி வந்த, அத்தனையும் ஒதுங்கி போச்சு. நிலைமை முத்திர வரைக்கும் நீ எப்படா பாத்துட்டு சும்மா இருந்த? இல்லடா சிவா, எங்க அப்பா உபூதி வச்சிருந்தாரு நினைச்சேன். ஆனா உபூதிக்குள்ள வெடிகுண்டு வச்சிருப்பாரு நான் நினைக்கவே இல்லையே. டேய், அவர் போட்ட வேஷத்தோட விளைவு துளசிக்கே தெரியல. தூரத்துல இருக்கிற உனக்கு எப்படா தெரியும்? இப்ப என்னடா செய்யலாம்? சிவா பதட்டப்படாதடா. துளசி உனக்கு தானே எங்க அப்பா சபையில சத்தியம் பண்ணி கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்தை மீற மாட்டார் நம்புறேன். எல்லாரும் போய் கேட்போம். அப்படி அவர் வாக்கு மாறினா என் போக்கு மாறும். வாக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான். என் மகளை காளியப்ப மகனுக்கு கட்டி கொடுக்கறதா தான் சொன்னேன். மூச்சு மாறினாலும் பேச்சு மாற மாட்டேன். ஆனா கோவிலுக்கு வந்து ஜனங்க முன்னால வழிமறிச்சு கேட்க வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன அவசரம் வந்துருச்சு? அவசரம் வந்ததுனாலதான் கல்யாணத்தை உடனே நடத்தி வைங்கன்னு கேட்கிறோம். பெரியவங்க எல்லாம் கூடி இருக்காங்க. இவங்க முன்னாடி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் இப்பயே சொல்லிடுங்க. அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்ச போது அவ என் மகளா மட்டும் இருந்தா. ஆனா இப்போ இப்போ திருநாவுக்கரசோட மக திருஞான சம்பந்தரோட மகளாயிட்டாளா? இல்ல, தெய்வ மகளாயிட்டா. ஊருக்கே அவ சொந்தமாயிட்டா. அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச போது அவ அப்ப நாமத்திர சம்மதம் கொடுத்தா போதும். ஆனா இன்னைக்கு ஊரே சம்மதம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஜனங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். நினைச்சேன். என் தங்கச்சி கையால விபூதி கொடுக்க சொன்னீங்களே, அது விபூதி இல்ல, அவளோட காதல சுட்டு பொசுக்குன சாம்பல். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஓ விருப்பம் தாப்பா என் விருப்பமோ. ஆனா இன்னைக்கு அவ கல்யாணத்தை பத்தி ஜனங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கட்டுமா? ஆட்டை நீங்க வெட்டுறீங்களா இல்ல நான் வெட்டட்டுமான்னு நயமா கேக்குறீங்க. பரவாயில்ல, நீங்களே வெட்டுங்க. அடியார்களே, பக்த கோடிகளே, நாம எல்லாரும் அம்மனா நினைச்சு வணங்கி வழிபடுற துளசியே நம்ம சிவலிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது சிலருடைய ஆசை. என்னுடைய விருப்பம் அதுதான். இந்த கல்யாணத்துல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? துளசி அம்மனுக்கு கல்யாணமா? என்ன சாமி அக்கிரமம்? தெய்வத்தை போய் சீட்டுப்படுத்துறீங்களே, இது அடுக்குமா? தெய்வத்துக்கு போட்ட மாலையை கூட தீண்டக்கூடாதுங்கிறது நம்ம ஜாதி. இவன் தெய்வத்துக்கே தாலி கட்ட போறானா? முகத்துல எரியுதான் தீ, மோந்து பார்க்க நினைக்குதான் நாயி. ஆத்தா கோபத்துக்கு ஆளாகாதீங்க, மரியாதையா வெளியே போயிடுங்க. நீங்க போகல, உங்க கொழுப்பை இறக்கி நெய்யா உருக்கி நரம்பு அறுத்து திரியா திரிச்சு தீவை ஏற்றி திருவிழா கொண்டாடிடும். பொத்திக்கிட்டு இருக்கிற புண்ணாக்கு பசங்களா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க சம்மதம் இருக்கிறா? எங்க அப்பா சம்மதம் வேணா, ஒரு சுப்ப சம்மதம் வேணா. என் தங்கச்சி ஒருத்தி சம்மதம் இருந்தா போதும். அது உனக்கு தங்கச்சிங்கிறது அப்போ, ஊருக்கே அம்மாங்கிறது இப்போ. ஊருக்கே அம்மா நீ சொல்ற, அவ சொன்னாளா? அட என்னங்க நீங்க
நந்தவனத்துக்குள்ள நாய்களை விட்டுக்கிட்டு இந்த பாருங்க அம்மனை பழிச்சுங்க அழிஞ்சு போயிடுவீங்க. உங்க அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைக்க அம்மன் தரையை போட்டு மூடி வச்சிருக்கீங்க. முன்னாடி இருந்தவங்க ஒரு கல்ல தெய்வமா மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ண கல்லா மாத்தி வச்சிருக்கீங்க. என் தங்கச்சிக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கல. நாங்க 2 பேரும் உனக்கு பிறந்தவங்க இல்ல. துளசி எப்படியா காப்பாத்தணும். அவளை பொத்தி இருக்கிற பக்தி போர்வையை கிழிக்கணும். அதுக்கு ஒரே வழி துளசியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதுதான். அது தவிர வேற வழியே இல்லையா? உருக்காம நகை செய்ய முடியாது, அறுக்காம கதவு செய்ய முடியாது, இப்போ கடத்தாம கல்யாணம் செய்ய முடியாது. நீ பேசாம வீட்டுக்கு போ, நான் ஒரு ஏற்பாடோட வர்றேன்.